Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extract. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் விசித்ரா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு டெல்லி கணேஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவரை பற்றி நான் அறிமுகம் செய்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக கொடிகட்டி பறக்கின்ற ஒரு கலைஞர். அதே மாதிரி அவருடைய நடிப்பு திறமையால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருப்பவர். சமீபத்தில் தான் அவருடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக் கொண்டு அவரை வரவேற்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த முக்கியமான பிறந்த நாள் இப்போ தான் முடிவடைஞ்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலேருந்தே ஒரு கேள்வி. உங்களுடைய மனைவியை பற்றி உங்களுக்கு அந்த அளவு ஒரு பிடிவாதமான காதல் திருமணமாக இருந்திருக்கேன். அதை பற்றி ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லுங்கள். அது வெரி இன்னசென்ட். அவளுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால் என் அத்தை பொண்ணு தான் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்க போகுது அவங்கள. நான் தான் அவள் ரொம்ப சாஃப்டாக இருந்தா, பார்க்க அழகாக இருந்தா. சரி கேட்டு பார்ப்போம், ஒரு கோட்டானா ஆகட்டும், இல்லைன்னா வேறு பொண்ணை பார்த்துக்கலாம் தான் இருந்தேன். பொண்ணா இவ தான், இல்லைன்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் நைஸாக அவள்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையாக இருக்குது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அப்படி யாராவது மனசு இருந்தால் சொல்லு, ஐ ஓல் டிஸ்டர்ப். அருமை, நான் பார்த்துக்கிறேன் வேறு இடம் அப்படின்னு. இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா. எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? யார் என்ன முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்களும் எனக்கு பிடிக்கும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் ஐ லைக் யூ அப்படின்னாங்க. அப்படி தான் எங்கள் ஆரம்பம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி பல நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க, டெல்லியிலையும் சரி சென்னையிலையும் சரி. அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்புன்னா அது விசுவுடைய நாடகத்தில் கிடச்சிது. எப்படி இருந்தது விசுவோட அந்த நாடகத்தில் பணியாற்றிய அனுபவம்? விசுவோட முதல் ட்ராமா டவுரி கல்யாண வைபவமே. நான் அப்போ தான் டெல்லியிலேருந்து வந்திருந்தேன். மேஜர் சுந்தரராஜன், பூர்ண விஸ்வநாதன், இவங்களுக்கெல்லாம் லெட்டர் கொண்டு வந்தேன். அதை காலத்தில் அவங்கள்ட்ட அதுக்குள்ளே காத்தாடுற நாடகம் நடந்து பார்க்க போனேன். அதில் எங்கள் கூட டெல்லியில் நடித்த நண்பர் இருந்தார், டிடி சுந்தரராஜன், டிடிஎஸ்மாங்க. அவர் பார்த்து, கணேஷ் நீ ஏன் மெட்ராஸ் வந்துச்சா? ஆமாம். ஒன்ஸ்வரார். எங்கே வேலை பார்க்குறீங்க? ஆம்பத்தூரில். ஏதாவது திருப்பூரில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை, முயற்சி பண்ணுறேன். இன்னும் எங்கேயும் சேராத, இங்கே சேரு. ராமூர்த்தி நல்ல நடிகர், ஹீல் பி அன் அசெட். அது சொன்ன வார்த்தை. சூப்பர். ஹீல் பி அன் அசெட், இவனை விட்டுறாத அப்படின்னாங்க. சரி வாங்கன்னாரு. டவுரி கல்யாணம் இவனை நடித்தேன். அந்த நாடகத்தையே 2 கேரக்டர், ஒன்று காத்தாடி, இன்னொன்று நான் தான் டாமினேஷன். அருமை. விஷு என்ன எழுதியிருந்தாரோ அதை அப்படியே பண்ணேன். பண்ணி நிறைய கைதட்டு, வர்ற சீன்லாம் கைதட்டு. ரொம்ப வருஷமாக அந்த நாடகத்தில் நடிகர்களுக்கெல்லாம் அந்த கைதட்டு வரல. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் என் மேலே வருத்தம் பொறாமையெல்லாம் இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? விஷயம் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஆக்டிங்கயா வெரி குட்னு. அப்புறம் அவருடைய அடுத்த படம் பட்ன பிரவேசம். அது நல்ல கேரக்டர் கொடுத்தாரு, பண்ணேன். பாலச்சந்தர் பார்த்தாரு, படத்துக்கு கூப்பிட்டாரு, போனேன். அதுதான் அதுலேருந்து விஷயம் எனக்கு நல்லா பழக்கம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிருக்கேன். அவன் அண்ணன் ராஜாவளி தவறி போனார், நான் போயிருந்தேன். கிருஷ்ணன் தவறி போனார், போயிருந்தேன். கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் இருக்கான், அவன் தவறி போனான், அதுக்கும் போயிருந்தேன். அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவேன். ஸோ ஐம் ஆல்மோஸ்ட் இஸ் பிரதர். ஆனால் என் வயசில் அவனுக்கு, நான் பிறந்த வருஷமும் அவன் பிறந்த வருஷம் ஒன்று தான். ஆமாம், நல்ல பழக்கம், நல்ல பிரியமானவன் என் கூட. அப்படித்தான் எனக்கு அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. காத்தாடி ராமூர்த்திக்கும் உங்களுக்குமான நட்பை சொல்லுங்க. காத்தாடி ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தான்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். அப்புறம் போக தான் என் மேலே அவருக்கு நல்ல ஈடுபாடு வந்தது. அப்புறம் நான் பழக்கங்களில் பிஸி ஆகிட்டேன். அதனால் நாடகத்தை விட்டாலும் அவனுடைய 50வது ஷோ, 75வது ஷோ இதெல்லாம் போடும்போது
இல்லை டெல்லி நீ வந்து நடிப்பியாளா? ஓ ஏண்டா நான் இதே தான் வந்தேன், நான் நடிக்கிறேன் அப்படிமே நடிப்பேன். ம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பழசை மறக்காமல் வரானே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நல்லா போடுறான்னு அந்த பழைய நாளும் நான் போய் நடிப்பேன். அருமை. அதனால இப்போ நம்ம இஸ் பிகம் வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஆமாம். நடிகர் நம்ம சிவாஜி கணேசனோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல உங்களுக்கு எப்போ கிடைச்சது? இல்லை ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தில் ஒரு ரோல் இருந்தது. அது என்னமோ அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு எனக்கு அவருக்கு ஒரு ஒரு சின்ன நான் மரியாதையெல்லாம் கொடுத்தேன். அவருக்கு என்னமோ ஒரு மாதிரியாக என்ன ஃபீல் பண்ணார். அதாவது எனக்கு கொடுத்த டைலாக்கெல்லாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன் என் டைலாக் எங்கே சார்னு கேட்டேன். டேரக்டர் யோகானந்து உனக்கு இல்லை பிசம் உரம் பார்ப்போ அப்படின்றாரு. நான் வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல இதெல்லாம். நான் பேசாமல் வந்துட்டு அந்த படம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு படம் வந்தது. அதில் நான் அவருடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரியே படமாக காமிச்சாங்க டிவியில். அதை பார்த்துட்டேன், அது நல்லா இருந்தது. ஸோ அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சார் டிவியில் உங்களை பற்றி போட்டது பிரமாதமாக இருந்தது சார். நான் பார்த்தியா ஃபுல்லாக? ஆமாம் சார். உடனே பிடிச்சி என்ன அவருக்கு. ஏய் எல்லாம் மிராஸ் தானே? ஆமாம். நல்ல சில்க் ஜிப்பா குடியா? என்ன ஜிப்பா கொடுத்துருக்க? சில்க் ஜிப்பா கொடு, ஒரு நேரியில் கொடு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோதிரம் போடு கையில். ரைட் அப்படின்னாரு. அதில் நான் அவரை வந்து வாடா போடான்னு தான் பேசணும் அவர்கிட்ட. ஆமாம். டே ஆறாமதன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ நானும் ராயல் கடையில் எட்டுன்னு உப்புமா சாப்பிடுவேன், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்காம சொல்லிட பரவாயில்ல இப்படி பேச்சு நல்லா பண்ணேன். அவர் வந்து கணேஷ் அப்படின்னு பக்கத்தில் வந்தார். சிவாஜி என்னையா இல்லை ஒரு ஒன்மோர் எதுக்கு? நல்லா பண்ணுறாயா அவன், எதுக்கு ஒன்மோர்? நல்லா இருக்கு கணேஷ் சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரிய மேலே இருக்கு. அப்புறம் நானும் பிரபுவும் நடித்தோம் ஒரு படம். அதில் என்னுடைய நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு பர்டிகுலர் சீனில் என் பொண்ணை வந்து நான் நிழல் உதவி கொடுக்கணும் பார்ப்பேன், ஏன்னா வசதியாக இருக்கான் அவன். ஆனால் பிரபு வசதி இல்லை. பட் நல்லவன், ஐ லைக் ஹிம். பட் பண வசதி இல்லை. நான் ரிட்டையர்டு மேன், எனக்கு 2 பொன் குழந்தைய, அதில் ஒரு பொன் குழந்தைய கால் சரியில்லை. இப்படி பல ப்ராப்ளம் இருக்கலாம். யார் நல்ல மாப்பிள்ளை வந்தால் பரவாயில்லன்னு யோசிக்கிறேன். ஆனால் என் பொண்ணு வந்து பிரபு லவ் பண்ணுறா. அப்போ சொல்கிறா பேசும்போது, அப்போ நான் ஒரு குட் நியூஸ்னேன். நானும் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்கிறேன். சரி லேடிஸ் சொல்லு, நான் இந்நேரம் காதலிக்கிறேன். அப்படியா? பரவாயில்லையே. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு விஷயம் இல்லை. அதை அவள்கிட்ட காமிச்சிக்காமல் பரவாயில்லையே, நீ என்ன பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவேன், நடக்கட்டும் அப்படிவேன். போனதுக்கப்புறம் அப்படி ஒரு மூமெண்ட் கொடுப்பேன், இங்கே ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு. நேராக பிரபு காலில் போய் விழுவேன். என் பொண்ணை கொடுத்துருப்பா, அது நல்ல இடத்துக்கு போகிறா அப்படின்னு. ஐயா அது உங்கள் பொண்ணு, தாராளமாக நீ எடுத்துக்க, எனக்கு என்ன அப்படின்னு. இல்லையா, நீ அவளை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும், அவளும் ஒன்று லவ் பண்ணுறா, அதுக்கு நான் இளைஞலாக இருக்கேன்னு நினைக்காத. உனக்கு கொடுக்குறத விட அவனுக்கு கொடுத்தா எனக்கு வசதியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. செய்யாம்பா, நீ செய்கிற இந்த உதவிக்கு அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு செருப்பாக பிறப்பையா. அந்த மாதிரி அழுதுண்டு பேசுறது கேமராமேன் பாபு, பிரபு எல்லாருமே அழுதுட்டாங்க. சூப்பர். ஆல் தே லைக். எங்கேருந்து கொண்டு திடீர்னு இந்த ஆக்டிங் எங்கேருந்து வந்தது தெரியல சார் அப்படின்னு. அதை சிவாஜிக்கு போட்டு காமிச்சிருந்த படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் யார், இந்த பையன் பொண்ணு ஹீரோனோட அப்பா டெல்லி கணேசன். ஆஹா, வெரி குட் ஆக்டிங், ஃபென்டாஸ்டிக், நல்லா பண்ணியிருக்கான் அதுன்னு போயிட்டார். உடனே பிரபஞ்ச நடராஜ் அவங்க இவங்க எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி, உன்னை பற்றி சிவாஜி ஆகான்னு சொன்னது யார். அடுத்த படம் கஸ்தூரி ராஜாவுடைய என்ன ஆசை ராசாவே. என்ன ஆசை ராசாவையில் நான் இல்லை. இவர் படம் பார்த்துட்டு போகும்போது கஸ்தூரி ராஜா இந்த பையன் இருக்கானா நம்ம படத்தில், இந்த பையன் இருக்கானா நம்ம படத்தில் நாளைக்கு, அவர் இல்லைன்னா கோச்சு பாருங்கிறதுனால இருக்கார் சார் அப்படின்ல. ஏன்னா கால் சீட்டும் கேட்கல, ஒன்றும் பேசலை. காலம்பரம் 5 மணிக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி,
சார் கருப்பன் ஸ்டுடியோ வாங்க, என்ஆர்சி ராசாவே பிரபல நடராஜன் எடுக்கிறாரு, அதில் உங்களுக்கு சிவாஜி உள்ள ஒரு ரோல் அவசியம் இல்லை. என்ன சார் திடீர்னு தான் தப்பாக மற்ற விஷயங்கள் இங்கே வந்து பேசிக்கலாம், டோன்ட் வரி. லௌகிகெல்லாம் இங்கே பேசிக்கலாம், நீங்கள் வரீங்க. நான் போயிட்டேன். போனால் வந்தார் சிவாஜி, அங்கேருந்து அந்த ஒயிட் ஜிப்பா ஒயிட் வேஸ்டில் ஜம்முன்னு வந்தார். காலைல வந்து நமஸ்காரம் பண்ணேன். பண்ணோடனே நேற்று பார்த்தேன், நல்லா இருந்தது, ஃபேன்டாஸ்டிக், கீப் இட் அப், கிரேட். அப்படியே நான் விட்டுருக்கலாம் பேசாமல். தேங்க்யூ சார்னு. என்ன பண்ணீங்க? உங்கள் ஐயா நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு பாரத் அவார்டே கிடைச்ச மாதிரின்னு சொல்லிட்டேன். அவருக்கு பாரத் அவார்டே கிடைக்கல. அது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, பாரத் அவார்டு இவருக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக எம்ஜிஆர் கொடுத்துட்டாங்க. துக்ளக் அதை பெருசாக எழுதி அது பெரிய இஷ்யூவாக போய் எம்ஜிஆர் எனக்கு வேணான்ட்டார் அந்த அவார்டை, இவருக்கு கிடைக்கல. அப்படி அடித்தது. அது ஞாபகம் வந்துடுது. உங்கள் நீங்கள் சொல்கிறது பாரத் அவார்டு. என்ன பாரத் அவார்டு? நான் சொல்கிறது அப்புறம் பாரத் அவார்டு. பாரத் அவார்டு அவ்வளோ சார், இந்த மன்னிச்சிங்க சார். ஆனால் அன்றைக்கி ரொம்ப ஃப்ரெண்டாக இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகி எங்கேயா அந்த டெல்லியை கூட உட்காரு, சேர் முன்னெல்லாம் போடு அப்படி மாதிரி எல்லாம். கடைசியில் ஜனவரி 1 அன்னைக்கு அவர் எப்போவும் நடிக்காமல் இருக்க மாட்டார், அது அவருடைய ஹேபிட். அன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லை, நல்ல ஜுரம், கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது, கை நடுக்குது. ஆனால் வராரு, டாக்டர் கூட வர்றாரு. மேக்கப் வந்து இந்த கிரீடம் அதெல்லாம் வச்சு வந்துருக்கேன். வந்து இறங்கும் போது இவ்வளோ டயர்டாக வந்து என்னையா சார் சீக்கிரம் ஒன்று சார் தக்கில்ல தக்காம் டேக் உடனே டேக்குன்னு தக்கில்ல தக்காம் அப்படின்னாரு. அப்புறம் காலுக்கு தான் சார் தம் தல்லக்க தின்னம் அப்படி வரும் சார். இன்னும் காலை வச்சார். எல்லாம் முடிஞ்சோடனே வரலடா நான் வரேன். மணிவண்ணன் இருக்கிறாரு, சுஜாதா இருக்கிறா, எல்லோரும் இருக்காங்க சார். எனக்கு என்னவோ தெரியாது, எல்லோரையும் விட்டுட்டார். அன்றைக்கி போகும்போது என்னை பார்த்தாரு. நான் வரேங்கண்ணே, கல்லில் தள்ளி நான் வரேன்னாரு. அப்புறம் பார்க்கவே முடியல. அதுதான் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் இதாகிடுச்சு. அதனால் அது தோணிருக்கு ஏதோ மனசில். ஆமாம், அப்போ ஏற்பட்ட மனுஷன். இந்தியா செஞ்ச புண்ணியம் சிவாஜி கணேசன். என்ன டவுட்? நாம் அவரோட நடிச்சது அதோட ஒரு புண்ணியம், அவ்வளோதான். நல்ல விஷயம். சொல்லுங்க. டெல்லி கணேஷ் சார் வணக்கம் சார். சித்ரா வணக்கம். வணக்கம். என்னோட பேரு தாரகேஸ்வர் சார், சென்னையில இருந்து பேசுறேன். டெல்லி கணேஷ் சார், உங்களோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு உங்களோட ஹியூமர்ல காம்போ அந்த ஹியூமர் வந்து ஒண்ணு எதிரில விவேக் சாரோட. ஆமா, அது இன்னி வரைக்கும் சார், அது நாங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாரு மீட் பண்ணாலும் யூடியூப்ல கண்டிப்பா எதிரியோட காமெடி சீன்ஸ் ரிப்பீட்ல பார்ப்போம். இன்னும் ஒரு சூப்பர் காம்போ சார். ஆனா பார்க்க நான் கொடுத்து வைக்கல, ஆனா அடிக்கடி கேட்கறது ஐயா அம்மா அம்மம்மா டிராமா. உங்களும் காத்தாடி சார் தான் இல்ல சார். அதாவது என்னடா இப்பதான் எழுந்த, என்னன்னா சோஃபால மீதி தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. அந்த டெய்லர் அந்த பேண்ட் லூசா இருக்கு, எழுந்தா அப்படியே நான் எழுந்துட்டேன், பேண்ட் எழுந்துக்கலங்கிற அந்த காமெடி. இந்த டிராமா என்னோட ஃபாதர் பாத்துருக்காரு சார், அவர் பெரிய ஃபேன் அந்த டிராமாக்கு. அவர் வந்து என்னையும் எங்க அப்பா என்னையும் என்னோட பிரதரையும் கேட்க வச்சார் அந்த டிராமாவை. நான் வந்து பித்தாளை போடுவேன்னு சொல்லணும். அந்த திருநெல்வேலி பாஷையில் ஓய் பித்தளுடைய இது பித்தளுடையா சார், பித்தளை பார்க்க போடுற பழக்கமே கிடையாது. யோ பித்தளுடையா இல்லையா, பித்தளை போடு, பித்தளையா சொல்லு, சரி போயா சரியா, அவர் போயா பாரு, அவர் போயா பாரு, நான் சரியா இல்லை சரி சார் அப்படின்னு காவலி.
அந்த அவர் மேனேஜர் ரோல்ல சார், அது அந்த ஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஆமா ஆமா ஆமா, நீ ஒரு நல்ல ரசிகர். ஆமா, எங்க அப்பா நல்ல ரசிகர் சார். அவர் நல்ல காமெடி எல்லாம் காட்டியிருக்காரு. இஸ் நோ மோர். அவர் 2 years வரை தவறிட்டாரு. கண்டிப்பா நான் லைவ் இன்னைக்கு காட்டியிருப்பேன். ஹி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை சார். சித்ரா சார், நான் உங்களை ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணேன் சார். LMM சுவாமி சாரோட சன் அசோக்கோட ஃப்ரெண்ட். நானும் என்னோட பிரதர் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். ஆமா சார், இட் வாஸ் வெரி நைஸ் மீட்டிங் சார். Thank you. டெல்லி கணேஷ் சார், இன்னும் ஒண்ணு சார். நீங்க நான் ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன். மேபி அவங்க ஆஸ் யூசுவல் அந்த ஹெட்டிங் டிஆர்பிக்காக அந்த மார்க்கெட்டிங்காக போடுறாங்க. அதாவது நீங்க ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி, அதாவது என்ன யாரும் யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு ஹெட்டிங் பார்த்தேன். பட் உள்ள கண்டென்ட்ல நீங்க நிறைய பேசிருக்கீங்க. அது ஏதோ ஒரு வார்த்தை பேசினதை இது பண்ணாங்க. ஆனா நீங்க ஒரு சீன் வந்தாலும் எங்களுக்கு நல்லா பதிவாகுது சார். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிளே வந்துட்டு தீயா வேலை செய்யணும் குமார்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன். சார் இருந்தாரே, சார் பக்கத்துல இருப்பாரு. அட்டகாசமா இருக்கும் சார். நான் தியேட்டர்ல நானும் எங்க அப்பா எல்லாரும் பாக்குறோம் அந்த படத்தை. ஆமா ஆமா, நீங்க வரீங்க, என்ன இவரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு பக்கத்துல சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு. நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு இப்படி ஒரு ஆள் நான் பண்ணிடுவேன். கடைசியில நீங்க வந்துட்டு சந்தானம் சொன்னாரு அந்த கேட்ச குடுத்துரு, வேற ஏதாவது என்னை பத்தி நல்லா பெருமையா சொல்லுப்பா அப்படிங்க சார். ஐயோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி சார். நீங்க என்ன, எனக்கு தெரிஞ்ச அந்த சீன் ஒரு 5 minutes கூட இருக்காது. ஆமா, அது சுந்தர் சிக்கே காமெடி உண்டு நிறைய. ஆமா, சுந்தர் சி. ஆமா, அதுதான் அவர் தான் எல்லாமே. நீங்க உங்க டீடைல்ஸ் எழுதி அனுப்புங்க, நான் சஞ்சனா கிட்ட பேசி பாக்குறேன். சார் பேசி பாக்குறதெல்லாம் விட்டுட்டு சட்டு புட்டு முடிவெடுங்க சார். மோகியா தம்பி அனுப்புனாரு 1500 ரூபாய் பேட்டா கொடுத்தாரு. அப்பனோட மூஞ்சியை பார்த்தா பொண்ணோட பர்சனாலிட்டி பெருசா இருக்குமான்னு தெரியலையே, பார்த்து செலவழி. So you are a great treasure for Tamil cinema sir. We are enjoying you. Thank you sir. You have done a great work sir. We will still relish, we will enjoy உங்களோட நெகட்டிவ் கேரக்டர், ஹியூமர் கேரக்டர் எல்லாரும் நாங்க என்ஜாய் பண்றோம். Thank you very much for your great work sir. Thank you sir. Thank you very much. Thank you. நீங்க நாடகத்துல இருந்து சினிமாக்கு வந்தீங்க. சினிமாக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க? என்னமோ நலிப்பு வந்தது, அவ்வளோதான். இன்னும் பெரிய அதுக்கு இன்ஸ்டியூட்லேயே படிக்கலை, நான் யாரையும் கற்றுக்கல. கண்ணாடி உள்ளன்னு நான் அந்த கிராமத்தில் பஜனை எல்லாம் போடுவாங்க, அந்த பஜனையில் நான் கலந்துப்பேன். அது பஜனை அந்த வேற மாதிரி பாடுறது, ராதே 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 ராதே. பழைய பாட்டுக்குள்ள சினிமா பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சித்திரம் பே சிதழி, என்னுடைய கல்யாணத்தன்னைக்கு நலுங்கும் போது நான் பாடின பாட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.